ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபேஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய எச்சரிக்கையான விஷயத்தை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் சொல்கிறேன். எதை பற்றிய எச்சரிக்கையான விஷயம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. 2025 ஆண்டில் 6வது மாதமான ஜூன் மாதமானது நடந்துட்டுருக்கு. இந்த மாதம் முடியறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்களே இருக்குது. இந்த மாதம் முடியறதுக்கு முன்னாடி முக்கியமான 5 கிரக பயிற்சிகளானது நடைபெறுது. இந்த கிரக பயிற்சி நடைபெறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்தும் மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வர. அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மீன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மீன ராசியில் பிறந்த நேயர்கள் அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் இந்த கிரக பயிற்சியால் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஸோ மீன ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன நடக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்களுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். நாம் நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை. நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக அமைஞ்சால் சாதகமான பலன் கிடைக்கும். நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக அமைஞ்சால் பாதகமான பலன் கிடைக்கும். அந்த கிரக மாற்றங்களால் நம்ம லைஃப்பில் என்ன வேணாலும் நடக்கும். அதனால் கிரக மாற்றங்களை சாதாரணமாக நம்ம கருதி இருக்க முடியாது. கிரக மாற்றங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி நமக்கு வேலை செய்யும். ஸோ இப்போ இந்த கிரக மாற்றங்கள் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கிரக மாற்றங்கள் நடக்கிறதுனால உங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத சொல்ல போகிறேன். திருமண வரன் உங்களுக்கு அமையுமா அமையாதா, அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பு உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குங்கிறத சொல்ல போகிறேன். வேலையில் நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்ல பலன் கிடைக்குமா, இல்லை வேலையில் மாற்றம் ஏற்படுமா, இந்த மாதிரி வேலை பற்றிய வாய்ப்பு உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறதையும் சொல்ல போகிறேன். தெளிவாக உங்களுக்கான விஷயங்கள் என்ன நடக்குங்கிறத உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப நடந்து தெரிஞ்சு பயன்பெறுங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கடைசி 5 கிரக பயிற்சிகள் என்னென்னங்கிறத சொல்கிறேன். என்னென்ன கிரக பயிற்சி நடக்க போகுதுங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. ஜூன் மாதம் முடியறதுக்குள்ளே என்னென்ன கிரக பயிற்சி நடக்க போகுதுன்னா, செவ்வாய் பயிற்சி, சூரிய பயிற்சி, சுக்கிர பயிற்சி, புதன் பயிற்சி. இந்த புதன் மட்டும் இருமுறை பயிற்சி ஆகிறாரு. மொத்தம் இந்த 5 வித முக்கிய கிரகங்களுடைய பயிற்சிகள் நடைபெறுது. இந்த கிரக பயிற்சிகள் நடைபெறுவது மட்டும் இல்லாமல் குஜகுது சேர்க்கையும் சூரிய புத சேர்க்கையும் சிறப்பான கிரக சேர்க்கைகளாக நடைபெற இருக்கு. இதன் சேர்க்கை காரணமாக 12 ராசிக்காரங்கள் மீது தாக்கமானது ஏற்படும். அதில் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரி தாக்கம் ஏற்படுங்கிறத சொல்ல போகிறேன். குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்குமா இருக்காதா, நிதி நன்மைகள் ஏற்படுமா ஏற்படாதா, அப்புறம் வேலை தொழிலில் வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு என்னங்கிறத சொல்ல போகிற. எல்லா விஷயங்களையுமே தெளிவாக இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளுங்க. உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்பவே ஷேர் பண்ண போகிறேன். என்ன நடக்கும் அப்படிங்கிறத உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்பவே தெரிஞ்சு பயன்பெறுங்க. வாங்க மீன ராசிக்காரங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ மீன ராசிக்காரங்க புரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த கிரக பயிற்சியால் என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. கௌரவத்தை முன்னிறுத்தி வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த கிரக பயிற்சினால் யோகமானதாக இருக்க போகுது. சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராசிநாதன் குரு 8, 10, 12ஆம் இடங்களை பார்க்குறாரு. இதனால் இதுவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் யாவும் விலக ஆரம்பிக்கும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகி முன்னேற்றங்களானது ஏற்படும். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நெருக்கடிகள் எல்லாமே காணாமல் போகும். அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு முடிவுக்கு சாதகமாக வரும். உங்களுடைய செல்வாக்கும் அந்தஸ்து உயரும். செய்து வரக்கூடிய தொழிலில் ஆதாயமானது அதிகரிக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். வேலைக்காக முயற்சி செய்த உங்களுக்கு எதிர்பார்த்த தாழ்வுகள் வரும். விரயங்கள் கட்டுக்குள்ளே இருக்கும். மனதில் நிம்மதியானது உண்டாகும். வெளியூர் பயணத்தில் ஆதாயமானது நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு கூடும்.
குடும்பத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும். சிலருக்கெல்லாம் புதிய சொத்துக்கள் சேரும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறையானது கூடும். விவசாயத்தில் முன்னேற்றமானது ஏற்படும். உழைப்பாளர்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். வரவேண்டிய பணம் ஆக மொத்தம் உங்களுக்கு வரும். ஸோ உங்களோட நட்சத்திரத்தில் பிறந்த மீன ராசிக்காரங்களுக்கு இந்த கிரக பயிற்சியால் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை உங்களுக்கு தெளிவாக ஷேர் பண்ணிட்டேன். உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இனி நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட் உத்திராடதியில் பிறந்த மீன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்த உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு கிரக பயிற்சினால் என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன். உங்களுக்கான பலன் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு பலன் பெறுங்க. மன உறுதியோடு செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய உங்களுக்கு இந்த கிரக பயிற்சினால் அதிர்ஷ்டமானதாக இருக்க போகுது. விரயஸ்தானத்தில் சனி ராகு சஞ்சரிக்கிறதுனால ராசிநாதனுடைய சுப பார்வை அங்கு உண்டாகுது. அவர்களால் ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் உங்களை நெருங்காமல் போக நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுபோல் இதுவரை சந்தித்த போராட்டம் சங்கடங்கள் உங்களுக்கு முடிவுக்கு வரும். மனதில் இருந்த குழப்பங்கள்லாம் விலகும். நிம்மதியாக தூங்கிடக்கூடிய அளவிற்கு எல்லாமே உங்களுக்கு மாறும். அப்புறம் சஸ்திரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய்க்கேது உங்கள் வாழ்க்கையை வளமாக்குவார். உடல் பாதிப்பு நெருக்கடி இதெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போகும். வியாபார தொழிலில் ஏற்பட்ட போட்டி எதிர்ப்பு இதெல்லாம் மறையும். பணியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு முடிவுக்கு வரும். வம்பு வழக்குகள் என்றிருந்த நிலையில் மாற்றம் ஏற்படும். இந்த டைம் சுக்கிரனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருப்பதனால மனதில் நிம்மதி உண்டாகும். முகம் பொலிவடையும். பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். சிலருக்கு புதிய சொத்து சேரும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும். அந்நீரால் ஏற்பட்ட நெருக்கடி இல்லாமல் போகும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு பதவி கிடைக்கும். கடந்த கால நெருக்கடிகள் விலகும். உழவு தொழிலில் லாபமானது அதிகரிக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறையானது உண்டாகும். கணவன் மனைவிக்குள் இணக்கம் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஸோ உத்திராடதியில் பிறந்த மீன ராசிக்கு கிரக பயிற்சியால் இதெல்லாம் நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு ரேவதியில் பிறந்த மீன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்த உங்களுக்கு கிரக பயிற்சியால் என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன். உங்களுக்கு கிரக பயிற்சியால் என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. புத்திசாலித்தனம் நிதானமாக செயல்பட்டு வரக்கூடிய உங்களுக்கு இந்த கிரக பயிற்சியால் இனி நன்மையாக இருக்க போகுது என்பது குறிப்பிடப்படுது. மெயினாக புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். இடம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய கனவு நனவாகும். 6வது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய்க்கேது உங்கள் ஆற்றலை அதிகரிப்பார். எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வார். செல்வாக்க உயர்த்துவார். இதனால் வர பிறருக்காக வாழ்ந்த நீங்கள் இனி உங்களுக்காக வாழ தொடங்குவீங்க. உடல் பாதிப்புகள் விலகி இனி சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி ராகுவிற்கு குருவின் பார்வை கிடைப்பதால் விரயம் கட்டுப்படும். அத்தியாவசிய தேவைக்காக மட்டுமே செலவு செய்வீங்க. சேமிப்பு இதனால் உயரும். மனதில் ஒரு வகையான நிம்மதி ஏற்படும். வெளியூர் பயணத்தில் ஆதாயம் உண்டாகும். விவசாயம் வியாபாரம் சுய தொழிலில் முன்னேற்றம் அடைவீங்க. பணியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். பதவி உயர்வுக்காக தடையாக இருந்த வழக்குகள் முடிவுக்கு வரும். நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். மாணவர்களுக்கு உங்களுக்கு படிப்பில் இருந்த தடைகள் விலகும். ஸோ இந்த மாதிரி பல அதிசயங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நடக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரியான இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கள்ல, இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ உங்களோட நட்சத்திரத்துக்கு என்ன நடக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சு பயனடைஞ்சிட்டிங்கள்ல, இதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அவங்க பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் மீன ராசிக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்களும் அவங்களோட நட்சத்திரத்துக்கு கிரக பயிற்சியால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் வரும். அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள்.
நம்ம சேனலில் நீங்கள் அப்டேட்டாக எல்லாமே தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோவில் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு பயனடையலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.